ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ மகாநதி சீரியலில் நம்ம கெஸ் பண்ணது கொஞ்சம் நடந்திருக்கு. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகிருக்கு. ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரியே நிவின் கிட்ட விஜய் சொல்ல சமாளிச்சிடாரு. பட் இதில் நிவின் கிட்ட பேசிட்டு நம்ம விஜயோட மைண்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக நம்ம லூசுன்னு தான் நினச்சிருப்போம் அப்படின்னு மாதிரி. ஏன்னா நான் ஒன்று ஜஸ்ட் ஹாய் பேசலாம், நல்லா இருக்கியான்னு பேசுறதுக்காக கூப்பிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அது ஃபோன்லேயே கேட்டிருக்கலாம் அப்படிங்கிறதா நிவினோட மைண்ட் வாய்ஸும் இருந்திருக்கும். ஸோ நம்ம நினச்சது விஜய்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் கங்காவும் குமரனும் கொடைக்கானல் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கங்காவும் குமரனும் பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் போயிருக்காங்க. பட் ஆனால் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக இல்லை. விஜய் காவேரி மிஸ் ஆனாங்க அப்படின்ற விஷயம் குமரன்கிட்டையும் சொல்லலை. ஸோ வீட்டில் ஏதோ பிரச்சனை வேலி போடணும் அப்படி ரீசனுக்காக எதுக்கோ அவங்க அம்மா கூப்பிட்ருக்காங்க. அதனால கங்காவும் குமரனும் போகிறாங்க. அட் த சேம் டைம் நம்ம விஜயும் பார்த்தீங்கன்னா காவேரி தேடி போகிறாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காவேரியை மிஸ் ஆனதை சொல்லாமலே சமாளித்து அவங்களோட ஃப்ரெண்டோட நம்பரை வாங்கிறார். பிகாஸ் அவரோட நம்பர் அவங்க ஃபேமிலிக்கு மட்டும் தான் தெரியும். பட் குமரன் தான் ஹெல்ப் பண்ணலாம்னு சொன்னால் பட் குமரன் கிட்ட உண்மையை சொல்லி ஹெல்ப் வாங்குவார்னு நினச்சேன். பட் உண்மையை சொல்லாமலே நம்பரை வாங்கி போய் அவங்க மீட் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல அதை மீட் பண்ணி முடிச்சுட்டு அங்கேருந்து நம்பர் வாங்கிட்டு போகிறாங்க. இந்த விஷயத்த தாத்தா கிட்டேயும் சொல்கிறாங்க. ஸோ காவேரியோட தான் திருப்பி வருவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ காரில் போகும்போது ஃபீல் பண்ணுறாரு. பேக்ரவுண்டில் மியூசிக் இதெல்லாம் தாண்டி கண் கலங்குறாரு. இதை பார்க்கும்போது நம்மளோட ஃபேவரட் ஹீரோ கண் கலங்குறாரு அப்படின்னு சொல்லி வருத்தலாம் படலை. ஸோ ஹாப்பியாக தான் இருந்துச்சு. ஏன்னா காவேரியே மிஸ் பண்ணி ஃபீல் பண்ணுறாரு அப்படிங்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாட்டியும் அவங்க சித்தியும் காவேரியை காணவே சொல்லும்போது காவேரி வருத்தமாக அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா நான் தான் சமாதானப்படுத்தி அவளுக்கு பிடிச்ச இடம் கொடைக்கானல் கூட்டு போக சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சமாளிச்சுறாங்க. இந்த இதில் பாட்டியும் சித்தியும் ஃபீல் பண்ணுறாங்க. சித்தி ரொம்பவே கோவம் படுறாங்க, விஜய் இப்படி மாறிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாளைக்கு எபிசோடு ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்ப்போட இருந்துட்டு இருப்போம். ஆனால் மார்னிங் ட்ராக் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எதிர்பார்த்த ட்ராக்கே அங்கே இருக்காது. சம்மந்தமே இல்லாமல் ராஜினி அஜயோட மேரேஜ் ட்ராக் கொண்டு போவாங்க. ஸோ பார்க்கலாம். உங்களோட கெஸ் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை பாய்.